அடல் சூழ்ந்த வேல் நம்பி கோட்புலிக்கும் அடியேன் என்று திருத்தொண்டர் தொகையிலே நம் சுந்தரர் பாடினார். நம்முடைய கோட்புலி நாயனார் சோழ நாட்டிலே நாட்டியத்தான் குடியிலே பிறந்தவர். அவர் ஒரு வேளாளர், வீர வேளாளர் மரபினர். அதாவது அரசனை ஏறு சிங்க ஏறு என்பார்கள். இவர் படைத்தலைவர். ஆகவே இவரை புலி, அதாவது பகைவர்களை அச்சுறுத்தும் புலி என்பார்கள். ஆகவே இவர் கோட்புலி நாயனார் என்று பின்னர் பெயர் பெற்றார். இந்த கோட்புலியார் மிகுந்த சைவ பக்தி உடையவர். அவருடைய ஊரிலே உள்ள கோவிலிலே ஒரு 12 அறைகளை வைத்திருந்தார். ஒவ்வொரு மாதத்திற்கும் அந்த அறையிலே செந்நெல்லை வைத்து இறைவனுக்கு நிவேதனமாகவும் அடியார்களுக்கு அமுது உண்பதற்காகவும் வைப்பார். தனக்கு கிடைத்த பொருள்களை எல்லாம் செந்நெல்லாக மாற்றி இவ்வாறு ஒவ்வொரு அறையிலும் அவர் வைப்பது வழக்கம். இவ்வாறு இருக்கையிலே ஒரு முறை சுந்தரர் இவருடைய பகுதியான நாட்டியத்தான் பகுதிக்கு வந்தார். அப்பொழுது வந்தபொழுது அவர் சுந்தரர் மீது மிகுந்த காதல் கொண்டு தன்னுடைய மகளிரான சிங்கணி, வனப்பகை ஆகிய 2 பெண் மகவையும் சுந்தரருக்கு திருமணம் செய்விக்க நினைத்தார். ஆனால் சுந்தரர் சொன்னார், இருவரும் என்னுடைய குழந்தைகள், உன்னுடைய குழந்தை என்றால் அவர்கள் என்னுடைய குழந்தைகள், ஆகவே திருமணம் செய்ய இயலாது என்று கூறிவிட்டார். சில நாள் கழித்து அந்த ஊரிலே ஒரு போர்க்களம் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவ்வாறு போர்க்களம் செல்வதற்கு முன்பாக இவர், அதாவது போர்க்களம் என்னும் பொழுது சில நாட்களாகும், மாதங்களாகும், சில சமயம் பல வருடங்களும் ஆவது உண்டு. இவ்வாறு அவர் செல்வதற்கு முன்னால் தன்னுடைய பொருட்கள் அனைத்தையும் செந்நெல்லாக மாற்றி அதனை சேமித்து வைத்துவிட்டு, இதை யாரும் இறைவன் பணிக்கு அன்றி யாரும் தொடக்கூடாது, இது என்னுடைய திருவியற்கலி, அதாவது அரசு ஆணை, கடவுள் மீது ஆணை என்று கூறிவிட்டு அவர் படையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டார். அந்த ஊரிலே திடீர் என்று பயங்கர வறட்சி, மழையின்றி பயிர்கள் எங்குமே வளரவில்லை. அந்த வறட்சி காலத்திலே உண்பதற்கு அரிசியோ நெல்லோ எதுவுமே கிடைக்காத ஒரு மோசமான பஞ்ச நிலை ஏற்பட்டது. அப்பொழுது நம்முடைய கோட்புலி நாயனாருடைய உறவினர்களும் தாய் தந்தையரும் நினைத்தார்கள், சரி, இப்பொழுது நம்முடைய மகனார் சேமித்து வைத்திருக்கும் அந்த களஞ்சியத்தில் இருந்து சிறிது எடுத்துக்கொண்டு பின்னாளில் மழை வந்த பிறகு அதிலே சேர்ப்பித்து விடுவோம் என்று நினைத்து அவர்கள் செந்நெல்லை எடுத்து அவர்களும் சுற்றத்தார்களும் அனைவரும் உண்டார்கள். அதற்குள் சில நாட்கள் மறைந்தன. மழையும் பெய்தது. அந்த நேரம் வறட்சி நீங்கியது. அந்த நேரம் பார்த்து நம்முடைய கோட்புலி நாயனார் வந்தார். வந்து பார்த்தவருக்கு மிகுந்த அதிர்ச்சி. தான் இறைவனுக்கு என்று வைத்திருந்த செந்நெல்லை தன்னுடைய சுற்றத்தார் அனைவரும், தன்னுடைய ஊரார்கள் அனைவரும் எடுத்து உண்டுவிட்டார்களே என்று மிகுந்த கோபம் கொண்டார். சிவன் சொத்து கொலநாசம் என்பார்கள். அதாவது குலம் என்பது சுற்றத்தார்களை குறிக்கும். குலம் தரும் தெய்வம் தந்திடும் என்பார் குலசேகர ஆழ்வார். குலம் தரும் என்பது ஜாதி அல்ல. குலம் என்பது அவர்களுடன் சேர்ந்து பழகும் சுற்றமும் நண்பர்களும். அந்த குலம் சிவனுடைய சொத்தை உண்பவர்கள் அந்த
அவர்களுடைய குலமே அற்றுப்போகும் என்று சொல்வார்கள். நம்முடைய கிருபானந்த வாரியார் அவர்கள் ஒரு சுவையான செய்தி சொல்வார். சிவனுடைய கோயில்கள் அனைத்திலும் பார்த்தால் அந்த மதில்களில் சில ஊர் கோயில் மட்டும் வௌவால் அடையாத கோயிலாக இருக்கும். பல கோயில்கள் வௌவால் அடையும் கோயில்கள், அனைத்து வௌவால்களும் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கும். அப்பொழுது வாரியார் சொல்வார், இந்த வௌவால்கள் எல்லாம் சென்ற பிறவியிலே இந்த சிவன் சொத்தை உண்டவர்கள், ஆகவே அதற்கு அடுத்த பிறவியிலே வௌவால்களாக தொங்குகிறார்கள் என்று சொல்வார். அவ்வாறு சிவன் சொத்தை இவர்கள் எடுத்து பயன்படுத்தி விட்டார்கள் என்று கேட்டவுடன் இவருக்கு மிகுந்த கோபம் வந்தது. உடனே ஒரு திட்டம் தீட்டினார். அனைவரும் வாருங்கள், உங்களுக்கு நிறைய பொருட்களை தருகிறேன் என்று அனைவரையும் அழைத்தார். அரண்மனையிலே அழைத்து கதவை சாத்திவிட்டார். பிறகு தன்னுடைய தாய், தந்தை, மனைவி, சுற்றத்தினர், தம்பி, தங்கை அனைவரையும் வெட்டி சாய்த்து கொண்டு விட்டார். அதற்கு பிறகு ஒரே ஒரு குழந்தை மட்டும் மிஞ்சியது, இவருடைய குழந்தை. உடனே அருகில் இருந்த காவலாளி சொன்னார், ஐயா, இது பச்சிளம் குழந்தை, இதை மட்டும் விட்டுவிடுங்கள், இது உங்கள் சொத்தை தின்றிருக்காது என்று சொன்னார். இல்லை இல்லை, இந்த குழந்தை உண்ட அமுது அது அந்த உணவால் வந்ததால் தானே வந்திருக்கும் என்று அந்த குழந்தையும் இரு கூறாக அறுத்து போட்டுவிட்டார். உடனே சிவபெருமான் தோன்றி உங்கள் அந்த யார் யார் வெற்றுண்டார்களோ அனைவருக்கும் கைலாய பதவியை அளித்தார். கோட்புலி நாயனார் குரு பூஜை ஆடி மாதம் கேட்டை திருநட்சத்திரத்திலே கொண்டாடப்படுகிறது. சிவன் சொத்தை உண்டவர்கள்தான், இருந்தாலும் இவருடைய கையினால் வெட்டுப்பட்டதால் அவர்களுடைய அபவாதம், அவர்கள் செய்த அவர்களுக்கு உண்டான பழி நீங்க பெற்று அவர்கள் மேலுலகத்தை அடையவில்லை, அதற்கும் மேலுள்ள கைலாச பதவியை அடைந்தார்கள். நம்முடைய கோட்புலியாரும் அதற்கு பிறகு சிவத்தொண்டில் இருந்து அவரும் கைலாயத்தை அடைந்தார். ஆகவே சிவன் சொத்து எனில் உற்றார் உறவினர் என்று யாரையும் பார்க்காமல் அனைவரையும் வெட்டி சாய்த்த நம்முடைய கோட்புலியார் தற்பொழுது சிவன் கோவிலில் கொள்ளையடிப்பவர்களையும் அவர்கள் சொத்துக்களை வைத்து ஆள்பவர்களையும் பார்க்கும்பொழுது இது போன்ற பல கோட்புலி நாயன்மார்கள் பிறந்தால்தான் இந்த சிவன் கோயில்களுக்கு ஒரு உய்வு கிடைக்கும் என்று நினைக்க தோன்றுகிறது அல்லவா?